Hi guys, I am from Namo Postal Academy. Namo Postal Academy இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது ஜனவரி 10ஆம் தேதி இன்னைக்கு நடந்த போஸ்ட்மேன் எக்ஸாம் தமிழ்நாடு சர்க்கிளோட ஆன்சர் கீ பார்ப்போம். அதில் நம்ம பார்க்க போகிற சீரியஸில் ஃபஸ்ட்டு கொஷின், இஃப் கேஷ் ரெமிட்டன்ஸ் இஸ் entrusted to postman, the acknowledgement of remittance is to be obtained in the postman book from. அதாவது போஸ்ட்மேன் புக்கில் ஒரு பணத்தை வந்து போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்கும்போது போஸ்ட்மேன் புக்கில் அக்னாலஜ்மெண்ட் யார் பண்ணுவா, யார்கிட்ட வாங்குவோம் அப்படின்னும்போது அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, த ட்ரெஷரர் ஆஃப் சப் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் ஹெட் ஆஃபீஸ் டு ஹூம் த ரெமிட்டன்ஸ் இஸ் மேட் ஓவர். இந்த இடத்துல இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆஃப்னு வரணும், த ட்ரெஷரர் ஆஃப்னு வரணும். ஆனால் ஆன்சர் கீழே ஆர்னு இருக்குது, ஓஆர் போட்டிருக்காங்க ஓஎஃப்க்கு. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, அந்த துணை தபால் அலுவலகம் அல்லது ஹெச்ஓவின் பொருளாளர்னு தமிழில் கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷில் ஆஃப்க்கு ஆர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் கொஷின், எ போஸ்ட்மேன் இஸ் நாட் ஆப்ளிஜ்டு டு கிவ் சேஞ்ச். ஆப்ஷன் ஏ எஸ், கண்டிப்பாக சில்லறை கொடுக்கணுன்ற கட்டாயம் ஒரு போஸ்ட்மேனுக்கு கிடையாது. இது நம்ம கிளாஸில் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கோம். அடுத்ததாக, இஃப் எ ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கல் ஆஃப் லெட்டர் ஆர் பார்சல் மெயில் is delivered to an illiterate addressee, his seal or other mark should be taken on the receipt and acknowledgement attested by. அதாவது ஒரு இல்லிட்ரேட் அட்ரஸிக்கு ரெஜிஸ்டர்ட் லெட்டரோ அல்லது ரெஜிஸ்டர்ட் பார்சலோ வரும்போது அந்த இல்லிட்ரேட் அட்ரஸியோட இம்ப்ரெஷனை போஸ்ட்மேன் தான் அட்டெஸ்ட் பண்ணுவார். ஸோ ஆப்ஷன் சி, போஸ்ட்மேன். அடுத்ததாக, ரூட் லிஸ்ட் ஆஃப் எ வில்லேஜ் போஸ்ட்மேன். ஒரு வில்லேஜ் போஸ்ட்மேனோட ரூட் லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, த நேம்ஸ் ஆஃப் த வில்லேஜஸ் டு பி விசிட்டட் பை ஹிம். அவர் பார்க்க வேண்டிய வில்லேஜஸோட நேம்ஸ் இருக்கும். அடுத்த கொஷின், வில்லேஜ் போஸ்ட்மேன் ஆர் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப். வில்லேஜ் போஸ்ட்மேன் யாரோட கட்டுப்பாட்டு கீழே இருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, போஸ்ட் மாஸ்டர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின், ஹெட் ஆஃபீஸர்ஸ் இன் மோர் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இன் சார்ஜ் ஆஃப் கெசட்டட் ஆஃபீஸர்ஸ். அதாவது கெசட்டட் ஆஃபீஸர்ஸோட சார்ஜில் இருக்கக்கூடிய, இன்சார்ஜில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி. அடுத்ததாக, ரூல் ஸ்டிப்புலேட்டிங் ஜென்ரல் ப்ரொஹிபிஷன்ஸ் ஆன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பை போஸ்ட் இஸ். பிஓ கேட் பார்ட் 1ல் கிளாஸ் நம்பர் 209 209 209 கிளாஸில் தான் பிஓ கேட் பார்ட் 1ல் ப்ரோஹிபிஷன்ஸ், ஜென்ரல் ப்ரோஹிபிஷன்ஸ் பற்றின கிளாஸஸ் உள்ளது. அடுத்ததாக, பிஸ்னஸ் போஸ்ட் ரேட் ஃபார் ஃப்ராங்கிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல். பிஸ்னஸ் போஸ்ட்டில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் வாங்குகிறாங்க. அதில் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஃப்ராங்கிங்காக 50 பைசா வாங்குகிறோம். ஆப்ஷன் பி, 0.50 rupees. அடுத்ததாக, போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல் ஏஜென்ட்ஸ் ஆர் கெப்ட் ஓப்பன் ஃபார் எ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 5 hours. 5 மணி நேரம் மேக்ஸிமம் ஓப்பனில் இருக்கும். அடுத்து, மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ் போஸ்டட் அண்டர் NBMS, நேஷ்னல் பில்மெயில் சர்வீஸ். நேஷ்னல் பில்மெயில் சர்வீஸ்க்கு மினிமம் 10,000 ஆர்டிகல்ஸ். போஸ்ட் மாஸ்டர் ஹேஸ் டிஸ்கிரிஷனரி பவர் டு டெலிவர் ஆர்டிகல்ஸ் அட்ரஸ்டு டு டிசீஸ்டு பர்சன்ஸ் to the near relative who have applied for them. The statement is, அதாவது டிசீஸ்டு பர்சன், இறந்த ஒருத்தருக்கு தபால் வரும்போது அது எப்படி போஸ்ட் மாஸ்டர் அவரோட பவரை யூஸ் பண்ணி டெலிவரி கொடுக்கலாம். எந்தெந்த ஆர்டிகல்லானா ஆப்ஷன் சி, ட்ரூ ஒன்லி இன் கேஸ் ஆஃப் அன்இன்சூர்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் கண்டெய்னிங் நோ வேல்யூபிள்ஸ். அதில் மதிப்பில்லாத பொருள் இருந்தது அல்லது இன்சூர் பண்ணாத ஆர்டிக்கல் இருந்தது அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் அவரோட பவர்லேயே டெலிவரி கொடுக்கலாம். அடுத்த கொஸ்டின், அக்னாலஜ்மெண்ட் ஃபீ ஃபார் இன்சூர்ட் ஆர்டிக்கல். இன்சூர்ட் ஆர்டிக்கலுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரீ. ஆப்ஷன் டி, நோ ஃபீ இஸ் சார்ஜ்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆர் நாட் டெலிவர்டு த்ரோ போஸ்ட் பாக்ஸ். போஸ்ட் பாக்ஸ் மூலமாக எதெல்லாம் டெலிவரி பண்ண மாட்டாங்க, எந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆர்டிகல்ஸ் அட்ரஸ்டு டு அதர் பர்சன்ஸ் ஆர் ஃபர்ம்ஸ் கேர் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ் நம்பர். அதாவது போஸ்ட் பாக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு அல்லது அவரோட ஃபர்மை தவிர மற்ற யாருக்கு வந்தாலும் அது போஸ்ட் பாக்ஸ் மூலமாக டெலிவரி பண்ண மாட்டோம்.
மற்ற பர்சன்ஸ்க்கு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெஜிட்டிமேட் பர்சனல், ஃபேமிலி மெம்பர்ஸ், கெஸ்ட், கேஷுவல் விசிட்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே டெலிவரி பண்ணுவோம். அடுத்தது ஃபீ ஃபார் போஸ்ட் பேக் ஃபார் எ குவார்ட்டர் ஆஃப் அன் இயர் ஆர் பார்ட். 3 மாதத்துக்கு ஒரு போஸ்ட் பேக்குக்கான ரெண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய், ஆப்ஷன் ஏ ₹50. அடுத்தது பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ் டு பி சென்ட் பை ஏர். ஏர் மூலமாக பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட் அனுப்புனாங்க அப்படின்னா யூஸ்வலாக போஸ்டேஜ் அக்னாலஜ்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாமே பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டுக்கு ஃப்ரீ. ஆனால் ஏர்மெயில் சார்ஜஸ் மட்டும் உண்டு. அதில் பாருங்கள், ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி ரெண்டுமே வில் பி சார்ஜ்டு ஏர்மெயில் சார்ஜஸ்ன்னு இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பியில் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் லெட்டர்ஸ்னு இருக்குது. லெட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெயில், அதுக்கு ஏர்மெயில் சார்ஜு, ஏர் சர்சார்ஜு கிடையாது. ஆப்ஷன் டியில் பேக்கெட்ஸ், பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ன்றது ஒரு பேக்கெட் தான். அது இல்லாமல் அது வந்து செகண்ட் கிளாஸ் ஆர்டிக்கல். ஸோ புக் பேக்கெட்டுக்கு என்ன ஏர்மெயில் சார்ஜோ அதே ஏர்மெயில் சார்ஜ் பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டுக்கும் வாங்குவோம். ஸோ ஆப்ஷன் டி வில் பி சார்ஜ்டு ஏர்மெயில் சார்ஜஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் பேக்கெட்ஸ். அடுத்ததாக லைசன்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ரிப்ளை சர்வீஸ் இஸ் இஷ்யூடு பை. பிஸ்னஸ் ரிப்ளை சர்வீஸ்க்கு லைசன்ஸ் யார் இஷ்யூ பண்ணுவா அப்படின்னா ஆப்ஷன் பி, டிவிஷனல் சூப்ரண்டன்ட். அடுத்த கொஷின், இ பேமெண்ட் சார்ஜ் ஃபார் பேமெண்ட் அப் டு ₹1000. 1000 ரூபாய் வரை இ பேமெண்ட் பண்ண வராங்கன்னா அதுக்கான கமிஷன் ஆப்ஷன் சி ₹5, ₹5 கமிஷன் சார்ஜ். அடுத்ததாக யூனிக்யூ பிஎன்ஆர் ஃபார் இஎம்ஓ. ஒரு இஎம்ஓவில் எத்தனை டிஜிட் பிஎன்ஆர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 டிஜிட்ஸ், ஆப்ஷன் டி. அடுத்தது டிஸ்கவுண்ட் ஃபார் கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் ஸ்பீட் போஸ்ட் ஹேவிங் மந்த்லி ரெவென்யூ ஆஃப் ₹5 lakh. மந்த்லி ரெவென்யூ 5 lakh இருக்குது அப்படின்னும் போது கான்ட்ராக்சுவல் கஸ்டமருக்கான டிஸ்கவுண்ட் 10%. அதாவது 50,001லேருந்து 5 லட்ச ரூபாய் வரை 10%. அடுத்தது டாரிஃப் ஃபார் பிஸ்னஸ் பார்சல்ஸ் வெயிங் அப் டு 2 kg ஃபார் டெலிவரி வித்தின் த ஸ்டேட். வித்தின் த ஸ்டேட்டாக இருக்கும்போது அதுக்கான பிஸ்னஸ் பார்சலுக்கான டாரிஃப் 2 கிலோ வரை இருந்தது அப்படின்னா 80 ரூபாய், ஆப்ஷன் டி ₹80. அடுத்த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரெக்கவரி ஃப்ரம் த அட்ரஸி இன் கேஸ் ஆஃப் எனி சிஓடி ஆர்டிக்கல். சிஓடி ஆர்டிக்கலுக்கான மேக்ஸிமம் வேல்யூ 50,000, ஆப்ஷன் சி. மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் எ புக் பேக்கெட், ஒரு புக் பேக்கெட்டோட மேக்ஸிமம் வெயிட் 5 kg, ஆப்ஷன் ஏ. மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் தட் டு பி சென்ட் பை டைரக்ட் போஸ்ட். டைரக்ட் போஸ்ட் அனுப்பணும்னா மினிமம் 1000 ஆர்டிகல்ஸை அனுப்பணும், ஆப்ஷன் டி 1000. அடுத்ததாக CN22 ஃபார்ம் இஸ் யூஸ்டு ஃபார் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்டிகல்ஸ் ஆஃப் வேல்யூ. CN22 பார்த்தீங்கன்னா பிலோ 300 SDR, ஆப்ஷன் பி. 300 அண்ட் எபவுக்கு வந்து CN23 யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் லெட்டர்ஸ், ஏர் லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், பேக்கெட்ஸ். இன்டர்நேஷ்னல் மெயிலுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ₹70, ஆப்ஷன் டி. மினிமம் அமௌண்ட் ஃபார் விச் அண்ட் இஎம்ஓ கேன் பி புக்டு. ஒரு இஎம்ஓவோட மினிமம் அமௌண்ட் ₹1, ஆப்ஷன் ஏ. வாட் இஸ் த மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் ஃபார் ஆர்பிஎல்ஐ. ஆர்பிஎல்ஐயோட மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் 10 lakhs, ஆப்ஷன் டி. அடுத்ததாக மினிமம் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் ஃபார் ஓப்பனிங் எ ஃபிலாட்லிக் அக்கௌண்ட். டொமஸ்டிக் ஃபிலாட்லிக் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கான மினிமம் அமௌண்ட் ₹200, ஆப்ஷன் சி. SSA can be opened in the name of a girl child up to age of, option A 10 years. SSA 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு. என்ரோல்மெண்ட் கவர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஜீவன் ஜோதி பீம யோஜனா PMJJBY அதுக்கான பீரியட், அந்த ப்ரீமியம், ஆனுவல் ப்ரீமியம், அந்த ஆனுவல்ன்றது எந்த மாதம் எந்த மாதம் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூன்லேருந்து 31 மே வரை. பிபிஎஃப் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்ட் பை. பிபிஎஃப்பில் சிங்கிள் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் உண்டு, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டே கிடையாது, ஆப்ஷன் டி. ஒன்லி சிங்கிள் அடல்ட் அண்ட் நோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் கேன் பி ஓப்பன்ட். அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸ் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ITPS.
எந்த கண்ட்ரி கிடையாதுன்னா ஆப்ஷன் பி சைனா. டிஸ்கவுண்ட் ஃபார் புக்கிங் இன்டர்நேஷ்னல் இஎம்எஸ் ஆர்டிகல்ஸ் எபவ் ₹50 lakhs. 50 லட்சத்துக்கு அதிகமாக இன்டர்நேஷ்னல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிக்கலை புக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் பி 15%. ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ஸ் கேன் பி இன்சூர்டு ஃபார் எ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப். ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிக்கல் மேக்ஸிமமாக ₹1,00,000 வரை இன்சூர் பண்ணலாம். காம்பன்சேஷன் பேபிள் ஃபார் லாஸ் ஆஃப் அன் இன்டர்நேஷ்னல் இஎம்எஸ் இஸ் 30 SDR. ஆப்ஷன் சி 30 SDR. Beat in relation to postal overseers and delivery agent denotes option A area within which they are required to perform their respective duties and includes post office served by the official concerned. Option A. அடுத்த question, camp correspondence. Option C both A and B are correct. 38 an article with the address incorrectly transcribed as Kolkata in English instead of Bhubaneswar was received at Kolkata RMS for sorting. Then the article is option A misdirected article. ஏன்னா இங்கிலீஷில் எழுதும்போது தப்பாக எழுதிட்டாங்க. 3 kinds of mail bags are என்னென்ன இருக்குது? ஸ்டேஷன் பேக், சார்ட்டிங் பேக், கம்பைன்டு பேக். ஆப்ஷன் பி. அடுத்த 2 late letters are to be. ஆப்ஷன் ஏ stamped as detained late fee not paid and detained till நெக்ஸ்ட் டெஸ்பேட்ச். டிடைன் பண்ணி வச்சுட்டு அடுத்த டெஸ்பேட்சில் தான் அனுப்புவாங்க. அடுத்த ஃபேஸிங் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் சி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வித் தி அட்ரஸ் சைட் அப்வர்ட்ஸ் அண்ட் அட்ரஸ் டர்ன்டு இன் த சேம் டைரக்ஷன். அட்ரஸ்லாம் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் ஃபேஸிங். அட்ரஸ் சைடு அப்வர்ட்ஸில் இருக்கணும். அடுத்ததாக தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸோட இன்சார்ஜ் யாருன்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டர். ஆப்ஷன் ஏ. A sub-office situated in a town or its suburbs where there is also a head office. ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துலையோ அல்லது டவுன்லேயோ ஒரு சப் ஆஃபீஸ் இருந்ததுன்னா அதுக்கான நேம் ஆப்ஷன் டி டவுன் சப் ஆஃபீஸ். அடுத்ததாக a head or sub office with which a BO is in direct account is called its accounts office. Option A. Mailbags exchanged between a cash office and the sub office which it finances will also contain the cash bag. Cash bag எப்பயும் registered bag உள்ள போட்டு அனுப்புவாங்க. ஆப்ஷன் சி registered bag. அடுத்ததான் 46. It is the primary responsibility of dash to ensure that the stock of postage stamps retained in a transit mail office. ஒரு transit mail office அது வந்து மெயில் ஆஃபீஸாக இருந்ததுன்னா அந்த மெயில் ஆஃபீஸோட ஹெட் யாருன்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், அவங்க பொறுப்பெடுத்துப்பாங்க. அதே ஒரு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸாக இருந்ததுன்னா அந்த டிரான்சிட் மெயில் ஆஃபீஸோட ஹெட் மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு, அவங்க வந்து அந்த பொறுப்பே எடுத்துப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு. போர்ட்ஃபோலியோ வில் ஆல்வேஸ் ரிமைன் இன் த பர்சனல் கஸ்டடி ஆஃப் ஆப்ஷன் பி ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆர் மெயில் கார்டு. அதுதான் மெயில் அப்ஸ்ட்ராக்ட் ஃபார் டிரான்சிட் செக்ஷன். டிரான்சிட் செக்ஷனுக்கான மெயில் அப்ஸ்ட்ராக்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M42. ஆப்ஷன் சி. இன் ஆல் cases of exchange of mails where no mail list is used, the receipt should be taken in. Option A receipt book by post office, mail office or section. Option A receipt book. அதுவே அடுத்ததா 50. On receipt of B orders from superintendent, the record officer should get it neatly copied into option D guidance book. Guidance bookல காப்பி பண்ணி வைக்கணும். அடுத்ததாக மேத்ஸ் கொஸ்டின் வருது. 51. 624 divided by 26 into 3 plus 110. ஆப்ஷன் ஏ 182. அடுத்ததாக 52. If a number is multiplied by 2/3 of itself, the value is 864. What is the number? அப்படின்னா ஆப்ஷன் சி 36. அடுத்ததாக 53. A car covers a distance of 720 kilometers in 12 hours. What is the average speed of the car? அப்படின்னா ஆப்ஷன் ஏ 60 km/h. The owner of a furniture shop charges his customer 18% more than the cost price. If a customer paid rupees 10,207 for a dining table, what was the original price of the dining table? Na option B 8,650. What percentage is equivalent to 3/5? அப்படின்னா ஆப்ஷன் டி 60%. The average age of
ABC is 7 years. The average age of A and B is 6 years and that of B and C is 8 years. Find the age of B. அப்போ B ஓட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B 7 years. A and B together can plough a field in 10 hours. But by himself A requires 15 hours. How long would B take to plough the same field? அப்படின்னா B வந்து 30 hours. Option C. What is the simple interest for rupees 10,000 for 2 years at the rate of 10% interest? 10% வட்டி இருக்கும்போது ஆப்ஷன் B 2000 ரூபா, rupees 2000. Option B. The difference of sum and the difference of two numbers is 24. Find the smaller one. அப்படின்னா ஆப்ஷன் A 12. அடுத்ததா Mr. X purchased an air conditioner for rupees 12,000 and sold it for rupees 15,000. What was the profit percentage? அப்படின்னா ஆப்ஷன் C 25%. Whose period among these was referred to as the golden age in Indian history? Indian historyல golden age என்றது Gupta's period. Option D. Which was the most modern structure found at the Indus Valley site? Mohenjo-daro. Mohenjo-daroல ஆப்ஷன் B Great Bath. அடுத்தா what is the main attraction of Kaziranga sanctuary located in Assam? அஸ்ஸாமில் ஆப்ஷன் D one-horned rhinoceros. அடுத்ததா சம்மர் கேபிட்டல் ஆஃப் உத்தராகண்ட்? ஆப்ஷன் C Garrison. அடுத்த கொஸ்டின் விட்டமின் D is produced in a healthy human being by the action of ஆப்ஷன் D sunlight. சன்லைட்லேருந்து விட்டமின் D ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்ததா which is the cleanest city as per Swachh Sarvekshan 2019? அப்படின்னா ஆப்ஷன் A இந்தூர். அடுத்த கொஸ்டின் who came to be known as the Grand World Man of India? Grand World Man of Indiaன்றது ஆப்ஷன் D தாதாபாய் நவ்ரோஜி. The famous Chilka Lake is situated in எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் B ஒரிசா. அடுத்ததா தி கேபிட்டல் ஆஃப் லக்ஷதீப் யூனியன் டெரிட்டரி? லட்சத்தீவோட கேபிட்டல் கவரட்டி. ஆப்ஷன் C. அடுத்த கொஸ்டின் who was the captain of Indian cricket team when India won its first cricket world cup in 1983? வேர்ல்டு கப் இந்தியா ஃபஸ்ட்டு வின் பண்ணும்போது 1983ல் இந்தியன் டீமோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் தேவ். ஆப்ஷன் D. அடுத்ததாக ரீசனிங் கொஷின்ஸ் 71. அதுக்கான ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B. ஆன்சர் வந்து B 4th ஃபிகராக B தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அடுத்தது அதை வந்து நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு ஸ்கொயரோட ஃபஸ்ட்டு சைட்லேருந்து செகண்ட் சைடுக்கு வருது, அடுத்து தேர்டு ஸ்கொயர், அடுத்ததாக 4th சைடுக்கு அந்த ஏரோ மார்க் போகும். ஸோ ஆப்ஷன் B. அடுத்தது 72 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A. ஆப்ஷன் A தான் 72க்கான ஆன்சர். அடுத்ததாக 73. இந்த 73 கொஷின் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து கிளியராகவே தெரியலை. ஆனாலும் இருக்கிற லைன்ஸில் பார்க்கும்போது B தான் ஏதோ கொஞ்சம் அதாவது கண்டினியூஸ் லைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. B வந்து கண்டினியூஸ் லைனாக இல்லாமல் நடுவில் கேப் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஆப்ஷன் Bன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த லைன்ஸ் வந்து எனக்கும் கிளியராக தெரியல, கொஷின் பேப்பர்லேயும் கிளியராக தெரியல. அடுத்ததாக கொஷின் நம்பர் 74. விச் நம்பர் இஸ் இன் ஆப்போசிட் பிளேன் ஆஃப் 3? அப்படின்னா அதுக்கான ஆன்சர் C 4 தான் ஆப்போசிட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் C. அடுத்தது 75. 75th கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B தான் அதில் 5th ஃபிகராக வரும். இதோட 75 கொஷின் முடிஞ்சது. இதுதான் இந்த இயர் போஸ்ட்மேன் கொஷின்ஸ்க்கான கீ. ஜஸ்ட்டு ஒரு டென்டேட்டிவ் கீயாக நம்ம போஸ்டல் அகாடமி விட்டுருக்கோம். இந்த கீ ஜஸ்ட் ஒரு டென்டேட்டிவ் தான், அஃபிஷியலான கீ வந்தால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். தேங்க்யூ.